என் குலதெய்வம் அருள்மிகு உலக மாதா ஸ்ரீ அங்காள் ஈஸ்வரி அம்மனை வணங்கி, என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி, இந்த உலகை ஆளும் நவக்கிரக பகவான்கள் 9 நாயகர்களையும் வணங்கி, சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, சோதிட மேதைகள் மற்றும் சோதிட சாம்பவான்கள் அனைவரையும் வணங்கி, உங்களிடத்திலே சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு திசைகளிலே திக்பலம் அடையும். திக்பலம் என்றால் ஒவ்வொரு திசைகளிலே வலிமை பெறுதல் என்பது அர்த்தம். திக் என்றால் திசை, பலம் என்றால் வலிமை. எந்தெந்த கிரகங்கள் எந்த திசைகளிலே வலிமை பெறுகிறது என்பதை நாம் இப்போது காண்போம். லக்கணம் என்பது ஒவ்வொருவருடைய லக்கணமும் கிழக்கு திசையில் தான் உதயமாகிறது. லக்கணம் என்றாலே அது கிழக்கு திசை என்று நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அந்த லக்கணத்திலே குரு பகவானும் புதன் பகவானும் திக்பலம் அடைகிறார்கள். அடுத்து கேந்திரம் 1, 4, 7, 10. இரண்டாவது கேந்திரமான 4 என்பது வடக்கு திசையை குறிக்கக்கூடியது. அந்த வடக்கு திசையிலே சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் திக்பலம் அடைகிறார்கள். அடுத்து 7வது கேந்திரம் மேற்கு திசையை குறிக்கக்கூடியது. அந்த மேற்கு திசையிலே சனீஸ்வர பகவான் அவர்கள் திக்பலம் அடைகிறார்கள் 7வது வீட்டிலே. அடுத்து 10வது கேந்திரம் தெற்கு திசையை குறிக்கக்கூடியது. அந்த தெற்கு திசையிலே 10வது கேந்திரத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் திக்பலம் அடைகிறார்கள். 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரங்களிலே இந்த கிரகங்கள் திக்பலம் அடைகின்றன. எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீடுகளிலே திக்பலம் அடைகின்றது என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மற்ற விஷயங்களை அடுத்த ஒரு வீடியோவில் காண்போம். இதுவரையிலே உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.